தெலங்கானா மாநிலத்தில் தாயை விட்டு பிரிந்து வேறொரு பெண்ணுடன் ரகசிய உறவிலிருந்த தந்தையை பெற்ற மகன்களே அடித்து கொலை செய்துள்ளனர். தந்தையின் தகாத உறவால் மகன்கள் கொலையாளிகள் ஆனதன் பின்னணி என்ன? தெலுங்கானா மாநிலம் ஜெய்சங்கர் பூபாலப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள ரேபாக்க கிராமத்தைச் சேர்ந்த குர்ரே சேரடு என்பவர் மனைவி மகன்களை பிரிந்து தனியாக வசித்து வந்தார். அவருடைய மகன்களான ராம், லக்ஷ்மண் இருவரும் ஹைதராபாத்தில் சாப்ட்வேர் நிறுவனத்தில் பணியாற்றி வருகின்றனர். மனைவி சுலோக்ஷனா அவரது மகன்களுடன் வசித்து வருகிறார். இதில் சேரலு அதே கிராமத்தைச் சேர்ந்த பெண் ஒருவருடன் ரகசிய தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அவரது மகன்களுக்கு தெரியவர தந்தையை கடுமையாக கண்டித்துள்ளனர். தாயை தனியாக தவிக்கவிட்டு வேறொரு பெண்ணுடன் உறவில் இருப்பதாக கூறி சண்டை போட்டுள்ளனர். அதற்கு நான் எப்படினாலும் இருப்பேன், அதை யாரும் கேட்கப்படாது என பதிலுக்கு அவர் மகன்களை கண்டித்துள்ளார். இதில் ஆத்திரமடைந்த மகன்கள் ராம், லக்ஷ்மண் இருவரும் நேரில் புறப்பட்டு சென்று தந்தையிடம் தகராறு செய்தனர். அப்பொழுது பெற்ற தாயை ஏளனமாக பேசியதால் ஆத்திரமடைந்த இருவரும் தந்தையை மிக கொடூரமாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த சேரலு அங்கேயே மயங்கி விழ உறவினர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் பற்றிய தகவல் அறிந்து போலீசார் விரைந்து சென்று உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர். ராம், லக்ஷ்மண் இருவரையும் கைது செய்தனர். தாயை தனியாக தவிக்கவிட்டு மற்றொரு பெண்ணுடன் ரகசிய உறவில் இருந்ததால் தந்தையை கொலை செய்ததாக பகீர் வாக்குமூலம் அளித்தனர். தொடர் விசாரணை நீடித்து வரும் நிலையில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.